பிசாசின் வல்லமையில் பிடிபட்டிருந்தோரை விடுதலையாக்கினீர் உமக்கு ஸ்தோத்திரம். குஷ்ட ரோகிகளை சுத்தமாக்கினீர் உமக்கு ஸ்தோத்திரம். மரித்த லாசரு எவ்ருவின் மகள், நாயின் ஊர் விதவையின் மகன் யாவரையும் உயிரோடு எழுப்பினீர் உமக்கு ஸ்தோத்திரம். காற்றையும் கடலையும் அமர்த்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம். கடலின் மேல் நடந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினீர் உமக்கு ஸ்தோத்திரம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீர் உமக்கு ஸ்தோத்திரம். செங்கடலை இரண்டாக பிளந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது வார்த்தையின்படி ஆழத்திலே வலை போட்ட போது திரளான மீன்களை பிடிக்க செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு முறை வலது பக்கத்திலே வலை போட்ட போது 150 பெரிய மீன்களும் பிடிக்க செய்த அற்புதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வரிகால பணம் மீன் வாயில் கிடைக்க செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் பேதுருவின் மாமியையும் குணப்படுத்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம். 38 வருடமாய் வியாதியாயிருந்த மனுஷனையும் குணமாக்கினீர் உமக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கும் மேலானவரை போஷித்து மீதியானதை 12 கூடைகளில் நிரம்ப செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். 7 அப்பம் சில சிறு மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கும் மேலாக போஷித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். மல்குசின் வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை கொல்ல நினைத்த மக்களிடமிருந்து அற்புதமாய் நீர் மறைந்து போனீர் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பிடிக்க வந்த போர் சேவகரின் கூட்டத்தை பின்னிட்டு விழ செய்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். மனிதனின் பாவ இருதயத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவினீர் உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை மன்னித்து புதிய சிருஷ்டியாக மாற்றினீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.